வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திங்கட்கிழமை ஒரு புதிய வாரத்தின் துவக்கமும் வானுலக படைகளின் தளபதி தூய மிக்கேல் அதிதூதரின் திருநாளும் இணைந்திருக்கின்ற மகத்தான நாள் இன்று. நாம் வாழும் இந்த உலகம் கண்ணுக்கு தெரியாத நிழல்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு போர்க்களம். பயம், மனச்சோர்வு, பொறாமை, இவை தீய சக்திகள் நமக்கு எதிராக ஏவும் அம்புகள். இந்த சோர்வின் வேளையில் நம்மை பாதுகாக்க, நம்மை வழி நடத்த ஒரு வானுலக போராளி இன்று நம்முன் நிற்கின்றார். நம்மை பிணைக்கும் சங்கிலிகள் உடைபட, நிழல்கள் அகல, ஒளியின் பாதை திறக்க நாம் இப்பொழுது அவரை நோக்கி ஜெபிக்க போகின்றோம். சாத்தான் நான் கடவுளுக்கு நிகரானவன் என அகங்காரம் கொண்டபோது கடவுளைப் போல் இருப்பவர் யார்? இந்த புனித முழக்கத்தால் தான் இறைவனின் வல்லமையை அவர் விண்ணில் நிலைநாட்டினார். இதுவே அவருடைய சிறப்பு. தூய மிக்கேலின் வல்லமை எந்த ஒரு புற சக்தியையும் வெட்டி வீழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய எல்லா பலவீனங்களையும், பயத்தையும், பாவத்தையும் கூட எதிர்த்து போராட உங்களுக்கு தெய்வீக வலிமையை தருகின்றது. அவருடைய வல்லமை விசுவாசத்தின் தீயை உங்களுக்குள் பற்ற வைக்கும் வல்லமையே. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பலவீனங்கள் உங்களை இருக்கும் போது சாத்தான் நம் உள்ளத்தில் வந்து, நீ தோல்வி அடைந்தவன், தனித்து விடப்பட்டவன், உன் பலவீனங்கள் இறைவனுடைய வல்லமையை காட்டிலும் பெரியவை என்று முணுமுணுத்து நம்மை இருளில் ஆழ்த்த முயலும் போது அந்த இருளின் பொய்கள் அனைத்தையும் கிழித்தெறியும் சத்தியத்தின் முழக்கமே தூய மிக்கேலின் ஜெபமாகும். தூய மிக்கேலின் ஜெபம் நம்முடைய ஆன்மாவிற்குள் இறைவனுடைய வல்லமைதான் என் இறுதி அதிகாரம் என்று நாம் உறுதிப்படுத்தும் ஓர் ஆழமான விசுவாச பிரகடனம். அவர் நம் பலவீனங்களை சுரண்ட வரும் எல்லா சோதனைகளையும் இறுதி வரை எதிர்த்து போராடி முறியடிக்கும் வல்லமையை பெற்றிருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு சிறப்பை நாடி முழு நம்பிக்கையுடன் ஜெபியுங்கள். ஏனெனில் வானுலகில் மாபெரும் போராளி உங்களுக்காக பரிந்து பேசவும் உங்களுக்காக போராடவும் தயாராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபம். விண்ணுலக சேனையின் மாட்சிமை பொருந்திய அதிபதியே, தூய மிக்கேல் அதிதூதரே, இறைவனுடைய வல்லமையை தாங்கி நீதியின் வாளை ஏந்தி நிற்கும் வீரரே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகள், அதன் பொய்கள், அதன் இருண்ட மாயைகள் ஆகியவற்றில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இன்று நாங்கள் முழு நம்பிக்கையோடு உம்மை எங்கள் பாதுகாவலராக பிரகடனம் செய்கிறோம். எங்கள் தாழ்மையான மன்றாட்டை கேட்டு சர்வ வல்லமை உள்ள இறைவன் பிசாசை கண்டிப்பாராக. ஆத்துமங்களை கெடுத்து இவ்வுலகில் சுற்றி தெரியும் எல்லா அரூபிகளையும் உமது தேவ பலத்தால் நித்திய நரகத்தில் தள்ளிவிடும். சத்தியத்தின் பாதுகாவலரே, நாங்கள் நம்பிக்கையற்று தனிமையில் விடப்பட்டதாக உணரும் ஒவ்வொரு தருணத்திலும் எங்கள் பலவீனங்கள் இறைவனுடைய வல்லமையை காட்டிலும் பெரியவை என்று தீய சக்திகள் எங்கள் உள்ளத்தில் முணுமுணுக்கும் ஒவ்வொரு பொய்க்கும் எதிராக உமது சத்தியத்தின் முழக்கத்தை எங்களுக்காக எழுப்பவாரும். எங்கள் உள்ளத்தில் வேரூன்றி இருக்கும் பெருமை என்னும் அரூபியை உமது தாழ்ச்சியின் ஆவியால் வேறற தருளும். உறவுகளை சிதைக்கும் பொறாமை என்னும் இருளை உமது அன்பின் ஒளியால் நீக்கியருளும். எங்கள் தைரியத்தை பிணைக்கும் பயம் மற்றும் மனச்சோர்வு என்னும் சங்கிலிகளை உமது அசைக்க முடியாத விசுவாசத்தால் உடைத்தெறியும். எங்கள் ஆத்துமாவின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் எல்லா தீய பழக்கங்களில் இருந்தும் அடிமைத்தனங்களில் இருந்தும் எங்களை மீட்டு தூய்மையின் வல்லமையை எங்களுக்கு அருளும். அதிதூதரே, விண்ணுலக தலைவரே, எங்கள் வாழ்வை சூழ்ந்துள்ள எல்லா புறமான அச்சுறுத்தல்களில் இருந்தும் எங்களை பாதுகாத்தருளும்.
குடும்பத்தில் பிரிவினையையும் குழப்பத்தையும் விதைக்கும் தீய நிழல்களை துரத்தி எங்கள் இல்லங்களை உமது அமைதியின் கேடயத்தால் மூடியருளும். வேலை இடத்திலும் சமூகத்திலும் எழும் அநீதி, வஞ்சகம் மற்றும் ஏமாற்றுதல்களில் இருந்து எங்களை காக்கும் நீதியான பாதுகாவலராக வாரும். நாங்கள் வாழும் தேசத்தில், நாட்டில் அமைதியையும் நீதியையும் நிலைநாட்டும்படி உம்முடைய வானுலக படையை ஏவியருளும். பில்லி சூனியம், ஏவல் மற்றும் மந்திரவாதத்தின் எந்த தாக்குதலும் எங்கள் மீதோ, எங்கள் குடும்பத்தின் மீதோ, எங்கள் உடைமைகளின் மீதோ ஆதிக்கம் செலுத்தாதபடி உமது வாளால் அப்புறப்படுத்தியருளும். ஆத்துமங்களின் காவலரே, உம்முடைய மிகப்பெரிய பணி இந்த பூமிக்குரிய போராட்டம் முடிந்த பின்பே தொடங்குகிறது என்பதை நாங்கள் அறிவோம். எங்கள் வாழ்வின் இறுதி மூச்சு வரும் தருவாயில் எல்லா தீய அரூபிகளும் எங்கள் ஆத்துமத்தை உரிமை கொண்டாட நெருங்கும் வேளையில் நீர் விரைந்து வந்து உமது சிறகுகளின் கீழ் எங்களை அணைத்துக் கொள்ளும். எங்கள் ஆத்துமத்தின் தகுதியை குறித்து பிசாசு கேள்வி எழுப்பும் வேளையில் உமது நீதியின் தராசை ஏந்தி எங்களுக்காக வாதாட வாரும். எங்களை சுத்திகரித்து ஆசீர்வதித்து இறைவனுடைய நித்திய மகிமையில் கொண்டு போய் சேர்க்கும் வரை உமது துணையை விட்டுவிடாதிருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தூய மிக்கேலே, எங்களுக்காக போராடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். புனித மிக்கேல் சம்மனசானவரிடம் ஜெபம். வானுலக சேனை தளங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய பெட்டகமே, தேவ சிம்மாசனத்தருகே நிற்க பேறு பெற்ற பிரபுவே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ளவரே, தேவ நீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதனே, மரண அவஸ்தை படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரி தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்க்கும் காவலனே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனை கிருபா கடாட்சமாய் பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் விசேஷமாய் என் மரண நேரத்திலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் எழுதிய ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்களது அன்றாட போராட்டங்களில் எங்களுக்கு துணை புரியும். பசாசின் மாய தந்திரங்களில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். அடியோர்களின் எளிய மன்றாட்டை கேட்டு உமது பரிந்துரையின் வழியாக விண்ணக இறைவன் பசாசை கண்டிப்பாராக. வான் படைகளின் தலைவரான அதிதூதர் மிக்கேலே, இவ்வுலகில் ஆன்மாக்களை கெடுப்பதற்காக சுற்றி திரியும் பசாசையும் அதன் கூட்டாளிகளையும் இறையாற்றலால் நரக நெருப்பில் தள்ளுவீராக. ஆமீன். பேயோட்டும் ஜெபம். இறைவனின் அதி உன்னத நவ விலாச படையின் தலைவரும் லூசிஃபரை வெற்றி கொண்டவருமான மிக்கேல் அதி தூதரால் நரகத்தில் வீழ்த்தப்பட்ட ஆணவமும் அகங்காரமும் கொண்டு இறைவனை ஆராதிப்பது அவமரியாதை என்று இகழ்ந்த தீய அரூபிகளே, நீங்கள் எங்களை விட்டு அகல கடவீர்கள். தூய திருச்சிலுவை அடையாளத்தால் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவனின் தூய திருநாமத்தை பணிவுடன் உரைத்து கட்டளையிடுகிறோம். அவருடைய ஏக மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை பொருந்திய திருப்பெயரை உரைத்ததும் வானகணங்கள் அனைத்தும் மண்டியிட்டு அத்திருப்பெயரால் உனக்கு நாங்கள் கட்டளையிடுகிறோம். திரு அவையை வழி நடத்தும் திரு தூய ஆவியின் பெயரால் உங்களுக்கு கட்டளையிடுகின்றோம். இறைவனுக்கு நிகரானவர் யார் என லூசிஃபரிடம் கேட்டு அவனை நரக நெருப்பில் விழ பண்ணின தூய மிக்கேல் அதிதூதரே, எங்களை துன்புறுத்தும் அலகையை வெறிண்டு ஓட செய்வீர். அவனை ஈட்டியால் குத்தி வீழ்த்துவீர். விலங்கிட்டு நரக நெருப்பில் விழச் செய்வீர். எமக்கு பாதுகாப்பும் அருளும் வழங்கிடுவீர். எங்களது இந்த மன்றாட்டுகளுக்கு செவிசாய் தருளும் சமாதான தூதுவரே, வலிமையின் பொலிவே, அருள்மிகும் அமுதே,
துயர் நீக்கும் பொழியே, பேயோட்டும் வானாதி வாணனே, எங்களை திக்குமுக்காட செய்யும் சாத்தானின் சகல சூழ்ச்சிகளில் இருந்தும் இன்றும் என்றும் எங்கள் இறுதி வேளையிலும் முடிவில்லா இறைவனின் பேரின்ப வீட்டிற்கு எங்களை அழைத்து சென்று எம்மை அவருக்கு காணிக்கையாய் அர்ப்பணிக்க தாழ்மையாய் மன்றாடுகிறோம். மகா மகிமை உள்ள அதிதூதரே, எம் மன்றாட்டை கேட்டருளும். பொன் தூப வர்க்கத்தின் நறுமண புகையினை இறைவன் முன் சேர்க்கும் தூதாதி தூதரே, நறுமண தூப புகையுடன் எம் அருளிய வேண்டுதலையும் இறைவன் முன் வைத்து எம்மை எந்நாளும் காத்திட உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஜெபம். வான தூதர்களின் முதன்மையான தூதரான தூய மிக்கேல் அதிதூதரே, நீர் அன்று ஆணவ மிக்க லூசிபரின் தலையை நசுக்கினீர். இன்றும் திரு அவையை துன்புறுத்தி வரும் லூசிபரின் சூழ்ச்சிகளில் இருந்து திரு அவையை பாதுகாத்து வருகின்றீர். எங்கள் மரண நேரத்தில் எங்களுக்கு அவ நம்பிக்கையை ஏற்படுத்தி நாங்கள் விண்ணக பேரின்ப வீட்டை அடைய விடாமல் தடுக்கும் சாத்தானின் அனைத்து சூழ்ச்சிகளில் இருந்தும் நீர் எங்களை அரவணைத்து பாதுகாக்கின்றீர். இவ்வுலகில் ஒரு நொடியேனும் நாங்கள் பசாசின் மாய வலையில் விழாது காத்து எங்களுக்கு வேண்டிய உடல் உள்ள நன்மைகளை அருளி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து எங்களிடையே உள்ள குற்றம் குறைகளை நீக்கி முடிவில்லா வாழ்வடைய எங்களுக்கு உதவுவீர். ஆமீன். புனித மிக்கேல் அதிதூதரே, இறைவனின் படைப்பிரிவில் புகழ் பெற்றவரே, வான தூதர்களின் முன்மாதிரியே, இறைவனுக்கு எதிராக எழும்பிய அலகைகளை எதிர்த்து போர் புரிந்து அவர்களது ஆணவத்தை அடக்கி நரகத்தில் தள்ளிய வானவர் தலைவரே, இவ்வுலகில் எங்களுக்கு பல்வேறு வழிகளிலும் கேடு விளைவித்து வரும் மாற்றானின் சதி திட்டங்களை உடைத்து எங்களை பாதுகாத்தருளும். இறைவன் திருவுளத்திற்கு என்றும் பணிந்து தாழ்ச்சியில் உயர்ந்து மாட்சி பெற்ற அதிதூதரை, மனிதரை படுகுழியில் தள்ளி பழிவாங்க துடிக்கும் பசாசின் முயற்சிகளை தகர்த்தெறிந்து இறை மக்களை வல்லமையுடன் பாதுகாக்கும் காவலரே, இறை மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் செய்பவரே, எங்களை உமது பாதுகாவலில் ஒப்படைக்கிறோம். பசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இறைவனில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். ஆமீன். நவநாள் ஜெபம். அதிதூதரான தூய மிக்கேலே, இறைவனின் அணியில் புகழ் மிக்கவரே, இறை தூதர்களின் தலைவா, இறைவனை எதிர்த்த தூதர்களை பேரிடி போல முழங்கி எதிர்த்து போராடி ஏறி நரையில் தள்ளிய எந்தையே, இறைவன் திருவுளத்திற்கு ஏற்ப நடந்து தாழ்ச்சியால் மாட்சி பெற்ற தூயவா, எம்மை பழிவாங்க எண்ணும் கூலிகளை துரத்தி எம்மை காத்தருளும். என்றும் எம்மை இறை பிள்ளைகளாக வாழ செய்தருளும். தூய மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுக்கு ஏவல் புரிந்து அவர் புகழ் பாடும் வான தூதர்களின் அணியின் தலைவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுக்கும் அவரது கட்டளைகளுக்கும் பணிந்து செயற்கரிய செயல்கள் பல செய்து உயர்வு பெற்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆபத்தில் அடைக்கலம் நாடுவோருக்கு பாதுகாப்பளிக்கும் அறத்தின் நாயகனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான தூதர்களின் அணியின் தலைவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுக்கு நிகர் யார் என்று முழக்கம் செய்து போர் புரிந்த வீராதி வீரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். லூசிபரையும் அவனது தோழர்களையும் நித்திய நெருப்பில் தள்ளிய வெற்றி வீரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளின் உறுதுணையான வானதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகள் மனிதர் மேல் செய்யும் சூழ்ச்சிகளை தகர்த்தெறியும் வல்லமை மிக்க வானதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வறுமை, நோய், இயற்கை இடர்பாடுகள் போன்ற கொடிய துன்பங்களில் நின்று மக்களை காப்பாற்றும் கருணாகரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. அதிதூதரின் பாதுகாவலில் குழுமியிருக்கும் நாம் அவரது வேண்டுதலினால் நமக்கு வேண்டிய நலன்களை தாராளமாக பெற்றுக்கொள்ள அவர் வழியாக வாழ்வளிக்கும் வல்லவரிடம் மன்றாடுவோமாக. இறைவன்
தன் சுதனை அறிவித்த போது மனிதனாக பிறந்த அவரை சிரம் தாழ்த்தி பணிந்து வணங்கிய புனித மிக்கேல் அதி தூதரின் வேண்டுதலால் நாங்கள் இறைமகன் இயேசுவை விசுவசித்து எங்கள் வாழ்க்கையில் அவரை ஏற்று நல்வாழ்வு வாழ எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பசாசின் சோதனைகளால் துன்பப்படும் நாங்கள் அவற்றை முறியடித்து வெற்றி முரசு கொட்டிய புனித மிக்கேல் அதி தூதரின் ஆணையால் ஆறுதலும் தைரியமும் அடைந்து பசாசினால் எங்களுக்கு வரும் இன்னல்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பசாசின் அடிமையாகி அவனுக்கு ஏவல் புரியும் மனிதர்கள் பசாசுகளை நடுநடுங்க செய்யும் புனித மிக்கேல் அதி தூதரின் வேண்டுதலால் அந்த அடிமை தனத்திலிருந்து விலகி இறைவன் ஒருவருக்கே சேவை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனித குலத்தின் பகைவனாகிய பசாசின் சூழ்ச்சியினால் பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் மனிதர்கள் நடுவே இறைவனது மேலான வல்லமையை நிலைநாட்ட போர் புரிந்து வெற்றி கண்ட புனித மிக்கேலே, நிகரற்ற உமது பாதுகாவலை பெற்ற நாங்கள் பிற நலம் பேணி நன்மை செய்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடல் நோயாலும் மன நோயாலும் அவதிப்படும் உமது மக்களுக்கு வல்லமை படைத்த வானவர் படைத்தலைவர் புனித மிக்கேல் அதி தூதரின் வேண்டுதலால் உள்ளும் புறமும் முழு நலம் அளித்து ஆசீர் அருள வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பசாசின் ஏவுதலால் சித்தம் சிதறி நிற்கும் உமது மக்கள் புனித மிக்கேல் அதி தூதரின் வேண்டுதலால் சித்தம் தெளிந்து நல்லறிவு பெற்று உண்மையை கடைபிடித்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித மிக்கேல் அதி தூதரின் வழியாக நாங்கள் உம்மிடம் கேட்கும் எங்கள் மன்றாட்டுகளுக்கு இரக்கமுடன் செவி சாய்த்து மன்னக விண்ணக வாழ்வின் அருட்கொடைகளை தந்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிலுவையில் தொங்கிய திரு சுதனை பார்த்து எங்கள் துன்பங்களை நல் மனதுடன் ஏற்று இன்பமுடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவரவர் தங்களுக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். எல்லாம் வல்ல இறைவா, மனுக்குல மீட்பரே, இறைவனுக்கு நிகர் யார் என்ற போர் குரல் எழுப்பி உமது மேலான மகிமைக்காக போர் புரிந்து பசாசின் கொட்டத்தை அடக்கிய புனித மிக்கேல் அதி தூதரின் மன்றாட்டினால் எங்களுக்கு வரும் துன்பங்களில் இருந்து எங்களை விடுவித்து எங்களது உள்ளத்திலும் உடலிலும் உள்ள நோய்களை போக்கி நாங்கள் உம்மையே என்றும் வாழ்த்தி உமது அன்பில் நிலைத்திருக்க செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆமீன். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவன் நமக்கருளிய ஆன்ம சரீர நன்மைகளுக்காக தாழ்மையுடன் மன்றாடுவோம். படைப்புகளின் சிகரமாக மனிதனை படைத்து அழியாத ஆன்மாவை அவனுக்கு அளித்து உமது வாழ்வில் அவன் பங்கு கொள்ள அருள் செய்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில் பலியாகி எங்களை மீட்டு மக்கள் ஆக்கியதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பசாசின் சோதனைகளிலும் சூழ்ச்சிகளிலும் இருந்தும் எங்களை விடுவித்து காத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆன்ம உடல் ஆபத்துகளில் இருந்து உமது பரிவிரக்கத்தால் எங்களை காப்பாற்றியதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடல் நோயாலும் மன நோயாலும் வருந்திய எங்களுக்கு ஆறுதல் அளித்து குணப்படுத்தியதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துன்பங்களையும் வேதனைகளையும் உமக்காக அன்புடன் ஏற்றுக்கொள்ள பொறுமையும் தைரியமும் அளித்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமது அன்பையும் ஆதரவையும் உணர அருள் புரிந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
புனித மிக்கேல் அதிதூதரின் வேண்டுதலால் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, அனைத்தையும் அன்பினால் ஆள்பவரே, புனித மிக்கேல் அதிதூதரின் வேண்டுதலினால் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் என்றுமே உம்மை போற்றி உமக்குகந்த மக்களாக வாழ கிருபை செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பாவத்தின் பாரத்தால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் படைத்த ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களிலிருந்து தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணம் அடையும்படி அருள் புரிவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்க நம் நடுவிலும், நம்மை காப்பாற்ற நமக்குள்ளும், நமக்கு வழிகாட்ட நமக்கு முன்னும், நமக்கு பாதுகாவலராய் இருக்க நமக்கு பின்னும், நம்மை ஆசீர்வதிக்க நம்மேலும் இருக்க அதிதூதர் புனித மிக்கேல் வழியாக வேண்டுகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மிக்கேல் சம்மனசுக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. சம்மனசுகளுடைய ராக்கினியாயிருக்கிற புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரனுடைய ஞானத்தால் நிறைந்திருக்கிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாழ்ச்சியின் கண்ணாடியான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலை ஏவுகிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ குமாரனை உத்தம நெறியில் ஆராதிக்கிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமையாலும் பிரதாபத்தாலும் சூழப்பட்டவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவருடைய பரம சேனைக்கு பராக்கிரமம் உள்ள படைத்தலைவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய தம திருத்துவத்தின் விருது ஏந்தினவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோட்ச ராஜ்யத்தின் காவலரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்தின் தூதரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ரேல் சனத்துக்கு வழிகாட்டியும் தேற்றரவுமாகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யுத்த சபையின் கொத்தளமாகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தரிக்கிற சபையின் தேற்றரவாகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோட்ச சபையின் மகிமையும் சந்தோஷமுமாகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்மனசுகளுடைய பிரகாச தலைவராகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளுக்கு கோட்டையான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அந்யோன்ய பட்சத்தின் வந்தனமான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தர்களின் எதிரொலியான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரண அவஸ்தை படுகிறவர்களுடைய ஆத்துமங்களின் நம்பிக்கையான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய தீர்ப்பை அறிவிக்கிறவராகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல ஆபத்துகளிலும் உதவி செய்கிறவராகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதி முதல் தாழ்ச்சியினாலே சர்வேஷ்டனுடைய ஆதீனத்தை காப்பாற்றுகிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்மனசுகளால் சங்கிக்கப்படுகிற புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய ஆவியின் சாட்சியினாலே
பெரியவர் என்றும் பராக்கிரமம் உள்ளவர் என்றும் சேவிக்கப்பட்ட புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய மன்றாட்டினால் எங்களை மோட்சத்தில் பிரவேசிக்கிற புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமங்களின் ஈடேற்றத்தை விசாரிக்க இறைவனால் நியமிக்கப்பட்ட புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரதான தலைவர்களில் ஒருவராகவும் பெரிய தலைவராகவும் வேதாகமங்களில் புகழப்பட்ட புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஷ்டனுடைய மக்களுக்கு ஆதரவாகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் தலைவராகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரதான தலைவர்களில் ஒருவராகவும் பெரிய தலைவராகவும் வேதாகமங்களில் புகழப்பட்ட புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஷ்டனுடைய மக்களுக்கு ஆதரவாகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் தலைவராகிய புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களை ஆதரிக்கிறவரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. எங்கள் ஆண்டவராகிய இறைவனிடத்தில் புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சமனசுகளுக்கும் மனிதர்களுக்கும் உரிய உத்தியோகங்களை ஆச்சரியமான கிரமமாய் நடத்தி கொண்டு வருகிற நித்திய சர்வேஸ்வரா, மோட்சத்திலே தேவரீருக்கு இடைவிடாமல் பணிவிடை செய்கிறவர்களாலே இப்பூலோகத்தில் எங்கள் ஜீவியத்தை காப்பாற்றும்படி தயை செய்தருளும் சுவாமி. இந்த மன்றாட்டை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். ஆமீன். மாற்றானின் சூழ்ச்சிகளில் இருந்து விடுபட அதிதூதர் மிக்கேலிடம் ஜெபம். அயலானுக்கும் நரகத்துக்கும் படு பயங்கரமான அதிதூதர் மிக்கேலே, நீர் இறைவன் மீது கொண்ட எல்லையற்ற அன்பின் காரணமாக அந்த மகா உன்னத இறைவன் உமக்கு விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் மாற்றானின் சூழ்ச்சிகளை முறியடிக்கும் அதிகாரத்தை வழங்கியுள்ளார். இவ்வுலகில் தீமைகளை விதைத்து ஆன்மாக்களை அழிவுற செய்ததற்காக சிற்றின்பங்களை காட்டி சிக்கலில் சிக்க வைக்க துடிக்கும் தீய சக்திகளின் சதி வலைகளை முறியடிக்க வீராதி வீரரான போர் வீரரே, நீர் மகா மகிமை பொருந்திய இறைவன் அளித்த விண்ணக பேருடை அணிந்து கரங்களில் போர் ஆயுதங்கள் தாங்கி எங்களை நரகத்தில் வீழ்த்த காத்திருக்கும் சாத்தான்களின் தந்திரங்களை எல்லாம் முறியடித்து மகத்துவமும் வல்லமையும் பொருந்திய அழகு மிகு வான் வீட்டிற்கு அடியோர்களை வழிநடத்தி செல்லும் கவின்மிகு நல்வழிகளை தந்தருள்வீராக. நீர் எங்கள் அருளில் இருப்பதால் நாங்கள் மாற்றானின் சூழ்ச்சிகளை முறியடித்து விடுவோம் என்கிற நம்பிக்கை பிறக்கிறது. உமது பாதுகாவலை பெற்ற நாங்கள் ஒருபோதும் தீமைகளின் வழிகளை தீண்ட மாட்டோம் என்கிற தைரியமும் தன்னம்பிக்கையையும் பிறக்கிறது. அதனால் எங்கள் குடும்பங்கள் இனி மகிழ்ச்சியிலும் மன நிறைவிலும் கட்டி எழுப்பப்படும் என்பதில் எங்களுக்கு ஐயமில்லை. எங்கள் குடும்பங்களில் அமைதியின்மையை ஏற்படுத்த துடிக்கும் சாத்தான் ஒருபோதும் எங்கள் இல்லத்தின் நிழலை கூட நெருங்க முடியாதவாறு நீர் எங்களின் நிழலாக இருந்து எங்களை காத்து வரும் மேலான அன்பை போற்றுகிறோம். உன்னத இறைவனின் உண்மை ஊழியரே, எங்கள் மன்றாட்டுகளை இறைப்பதம் சேர்ப்பதில் நீர் கொண்டிருக்கும் ஆவலை போல எங்கள் ஆன்மாக்களை மீட்டெடுப்பதிலும் நீர் ஆவல் உள்ளவராயிருக்கின்றீர். இன்று முதல் நாங்கள் எமது இல்லத்தையும் உள்ளத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இல்லத்தை தீய சக்திகள் நெருங்காதவாறு காத்து வழி நடத்தும். அதுபோல எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமைகளில் விழவைக்க துடிக்கும் மாற்றானின் அனைத்து விதமான சூழ்ச்சிகளையும் முறியடித்து எங்கள் உள்ளங்களை இறைவன் வாழும் இல்லங்களாக மாற்ற உறுதுணை புரியும். நம்புவோரின் மகத்தான நம்பிக்கையே, நாங்கள் நாள்தோறும் உமது பாதுகாவலில் எங்களை ஒப்படைத்து
தீமைகளை வேறறுத்து நன்மைகளை சார்ந்து வாழும் நல்லுள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் அன்றாட வாழ்வில் கொலை, கொள்ளை, பழிவாங்கும் எண்ணம், பகை உணர்வு வளர்க்கும் மாற்றானின் சூழ்ச்சிகள் அனைத்தையும் முறியடித்து அன்பு, பரிவு, கருணை, மன்னிப்பு ஆகிய மகத்தான பண்புகளால் எங்களை அணி செய்து கொண்டு மாவீரர் இயேசு அளிக்கும் மகத்தான கொடைகளை சுவீகரித்துக் கொள்ளும் நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளுமாறு தலைவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. ஆமீன். தூய திருச்சிலுவை ஆயுதத்தால் பசாசின் தந்திரங்களை முறியடிக்கும் ஜெபம். யூதாவின் மரபிலும் தாவீதின் குலத்திலும் அவதரித்த சிங்கத்தினை வென்ற தானியேல் இறைவாக்கினரும் இறைவனின் திருமகனும் யூதரின் அரசரும் இயேசு நாசரேனுமான திருச்சிலுவை நாதா, என்னிடம் சமாதானத்தோடு வாரும் அரசரே, தேவரீர் எமக்காய் மனுவானீர். யூதர்களின் அரசரே, வார்த்தையானது உடலாகி எம் மீட்பிற்காய் பாடுபட்டவரே, கன்னி மரியாவின் மைந்தனே, உமது தூய திருத்தூதர்கள், வேத சாட்சிகள், ஸ்துதியர்கள், அதிதூதர்கள் மன்றாட்டுகளை ஏற்று எமக்கு விண்ணக பேரின்பத்தை அருளி வெஞ்சின பேய்களை சிலுவை ஆயுதத்தால் வெருண்டோட செய்வீர். அதிதூதர் புனித மிக்கேலை துணையாய் எமக்கு அருள்வீர். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தூய மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாற்றானை எரி நரகில் வீழ்த்திட அதிதூதர் மிக்கேலிடம் ஜெபம். விண்ணக படையின் தளபதியான மகிமை மிகும் தூய மிக்கேல் அதிதூதரே, எங்களை சூழும் இருளினின்றும் மாற்றானின் மாயையில் நின்றும் காத்திடுவீர். ஏனெனில் நமக்குள்ள போராட்டம் உடலோடும் இரத்தத்தோடும் அல்ல, தீய சக்திகளோடும் அதன் சூழ்ச்சிகளோடும் அதன் சூழ்ச்சி மிகு கூட்டங்களோடும் அவை விதைக்கும் தீமைகளோடும் வான் மண்டலங்களில் உள்ள தீய சக்திகளோடும் நாம் போரிட வேண்டியிருக்கிறது. நம் சாயலில் படைக்கப்பட்ட மனிதனை காப்பாற்ற அவர் தம்மை பலியாக்கியதை எண்ணி அவரது தியாகத்தின் பொருட்டு எமை பாதுகாத்தருளும். சாத்தானை நசுக்கி காலால் மிதித்து எனது அருகே நெருங்கி எமக்கு தீமைகளை வரவிடாமல் அவனோடு போரிட்டு அவனது சூழ்ச்சிகள் அனைத்தையும் முறியடித்து அவனை எரி நரகில் அமிழ்த்திட எனக்கு உதவிடுவீர். ஆமீன். இறைவனின் பேரின்ப வீட்டிற்கு தகுதி உடையவர்களாக்க ஜெபம். வானுலக படை பிரிவுகளின் தலைவரே, விண்ணுலக நவ விலாச படை பிரிவுகளை ஆற்றலோடு வழி நடத்துபவரே, மகிமை நிறைந்தவரும் மாசில்லாதவரும் ஆகிய வான தூதரே, அனைத்து வான தூதர்களிலும் மேலானவரே, உன்னத கடவுளின் ஆலோசனை சபையின் அலங்கார பெட்டகமே, தேவ சிம்மாசனத்துக்கு அருகே நிற்க பேறு பெற்ற பிரபுவே, இறை கட்டளைப்படி விண்ணக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் பெற்ற வானாதி வானவரே, தேவ நீதி சிம்மாசனத்தின் அருகாமையில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தை படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்காக தீவிரித்து ஓடோடி வரும் உபகாரியே, மண்ணுலகில் மரித்தவர்களின் ஆன்மாக்களை விண்ணுலகிற்கு எடுத்துக்கொண்டு போய் மூவொரு இறைவனின் சந்நிதியில் சேர்க்கும் காவலரே, பலவீனர்களும் நிர்பாக்கியர்களும் ஆகிய அடியோர்களை
கிருபை கண்களால் பார்த்து நாங்கள் வாழும் காலம் முழுவதும், குறிப்பாக எங்கள் மரண நேரத்திலும் எங்களுக்கு உமது இரக்க உதவியை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தராசு ஏந்திய அதிதூதர் மிக்கேலின் இரக்கத்துக்காக ஜெபம். நீதி தராசை அழகிய கரங்களில் ஏந்தி நிற்கும் எழில்மிகு அதிதூதரான மிக்கேலே, உடல் உலகம் அழகையுடன் போர் செய்யும் ஆற்றலை எமக்களித்தருளும். பசாசின் அனைத்து விதமான மாயைகளில் இருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். இறைவனை வணங்கி ஆராதிக்க மாட்டேன் என்று ஆணவத்தோடு வெகுண்டெழுந்த லூசிபரின் ஆணவத்தை அடக்க அவனோடு போரிட்டு அவனையும் அவன் கூட்டத்தையும் எரி நரகில் வீழ்த்தி, இறைவனுக்கு நிகரானவர் யார், அவரை எதிர்த்து நிற்க வல்லவர் யார் என்று முரசறைந்த முழு முதல் தூதரான முதன்மை தூதரே, தீர்வை நாளில் எம் புண்ணியங்களினால் உமது கரங்களில் இருக்கும் தராசு தட்டை மேலெழும்ப செய்தருளும். ஆசையினால் எங்களுக்கு ஏற்படுகின்ற கொடிய தீமைகளினாலும் கீழ்ப்படியாமையால் எங்களுக்கு ஏற்படும் செருக்கு சினத்தாலும் கற்புக்கெதிரான பாவங்களினாலும் உமது கரங்களில் உள்ள தராசின் தட்டு கீழ் நோக்கி போகாமல் இருந்திட எங்களுக்காக பரிந்துரை தருளும். அவரவருக்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். எங்களுக்கு வேண்டியதை இறைவனிடம் இருந்து பெற்று தாரும். இறுதியாய் நாங்களும் உம்மை போல இறைவனை முகமுகமாய் தரிசிக்கவும் நித்திய காலமும் அவரோடு பேரின்ப வீட்டை சுபகரித்து கொள்ள வேண்டிய அருளை பெற்று தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தூய மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆன்மாவை பாதுகாக்க மிக்கேல் அதிதூதரிடம் ஜெபம். வான தூதர்களுக்கு முதன்மையான மிக்கேல் என்கிற பெரிய தூதரே, நீர் கர்வமாய் எழும்பிய சுக்கிரேந்திரன் என்கிற தலைமை பேயோடு போர் செய்து வெற்றி கொண்டு அதையும் அதன் கூட்டாளிகளையும் கூட நரக பாதாளத்திலே தள்ளி இயேசு கிறிஸ்துவின் தேவ சபைக்கு அடைக்கலமாயிருந்து இவ்வுலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற ஆன்மாக்களுக்கு சகாயம் பண்ண முன் நிற்கிற வானாதி வானவரே, என்னுடைய மரண நேரத்தில் என் முன் வந்து என் மனதை கலைக்கின்ற பசாசுகளையும் அவற்றின் சூழ்ச்சிகளையும் புறந்தள்ளி என் ஆன்மாவை பாதுகாத்து, என் ஆன்மா உடலை விட்டு பிரிந்த உடனே அதனை உமது திருக்கரங்களில் ஏந்தி அவ்வான்மாவுக்கு எவ்வித தீமையும் ஏற்படாமல் விண்ணக பேரின்ப வீட்டிற்கு அழைத்து சென்று உம்மோடும் பிற தூதர்களோடும் அனுதினமும் இறைவனை போற்றி ஆராதிக்கத்தக்கதாக அவரது சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். சின்னஞ்சிறு மலர்களை நவீன கண்டுபிடிப்புகளின் நாச கரத்திலிருந்து பாதுகாக்க மிக்கேலிடம் ஜெபம். நரக பாம்பு எனப்படும் லூசிபரின் மிதமிஞ்சிய ஆணவத்தையும் செருக்கையும் அடக்கிய வான் தூதர்களின் தலைவரை, நவீன கண்டுபிடிப்பு என்ற பெயரில் நவீன லூசிபர் எங்கள் நடுவே அறிமுகப்படுத்தியுள்ள நவீனங்களால் எம் இளைய தலைமுறையினர் மிக பெரிய அழிவுக்கும் சவாலுக்கும் உட்பட்டுள்ளனர். அறிவுரை என்கிற போதனை மொழியின் ரகசியம் புரியாத இத்தலைமுறை லூசிபரின் செருக்கோடு வாழ்வின் மதிப்பீடுகளை உணராமல் நவீனத்தின் மயக்கத்தில் வளமான நளினங்களை மறந்து தங்களை வருத்தி கொண்டு வருகிறது. வாழ்வழிக்கும் வற்றாத நீர்சுனையான இறைவனின் கருணையும் இரக்கமும் இதனால் இத்தலைமுறையை விட்டு அகன்று விடுமோ என்று அஞ்சுகிறோம்.
சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், ஏனெனில் இறையரசு இத்தகையோருக்கே உரியது என்று வாக்களித்த வள்ளலின் வாய்மொழி அறிய விரும்பாத இத்தலைமுறை தரங்கெட்டு அழிய நேரிடுமோ என்று நாங்கள் கலங்குகிறோம். ஆயினும் கருவிகள் வடிவில் கவர்ச்சிகளை காட்டி மயக்க பார்க்கும் மாற்றானின் மாற்று சூழ்ச்சிகள் அனைத்தையும் அழிக்க வல்லவராய் நீர் இருப்பதால் எங்கள் குழந்தைகளுக்கு இறைவனின் இரக்கமும் கருணையும் கிடைத்துவிடும் என்று நாங்கள் உறுதியான நம்பிக்கை கொள்கிறோம். அதனால் எங்கள் சின்னஞ்சிறு மலர்கள் இறைவனின் வான்வீட்டு தோட்டத்தை அலங்கரிக்கும் அற்புத மலர்களாக தங்களை தயார் செய்து கொள்ள நீர் அவர்களுக்கு நிச்சயமாக துணை செய்வீர் என்று நம்புகிறோம். மழலையர் மனம் கவரும் மாவீரரே, நவீன கருவிகள் வடிவில் எங்கள் மழலையர் மனங்களை ஆட்சி செய்யும் மாற்றானின் அனைத்து கட்டுகளில் இருந்தும் அவர்களை விடுவித்து இறைவனை அறியவும் அன்பு செய்யவும் அவரது திருவுளத்தை இம்மண்ணுலகில் நிறைவேற்ற வேண்டிய அருள் வரங்களையும் அவர்களுக்கு ஏராளமாக பெற்று தந்தருளும். வார்த்தையானது மனுவுருவாகி நம்மிடையே குடிகொண்டு நமக்கு வாழ்வளித்தது போல் இறை வார்த்தையின் ஒளி இளந்தளிர்களின் உள்ளத்தை தொட்டு ஒளிர்விக்க இறை ஒளியை நிறைவாக அவர்களுக்கு பெற்று தந்தருளும். அவர்கள் கருவிகள் வடிவில் கவர்ச்சிகளை காட்டி மயக்க பார்க்கும் சாத்தானை விட்டொழிந்து அன்பிலும் அறநெறிகளிலும் கல்வியிலும் ஆற்றலிலும் சிறந்து உம்மை போல இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவர்களாக வாழ அவர்களுக்கு நல் ஞானத்தை பெற்று தந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு இருளுக்கும் எதிராக இறைவனுடைய ஒளி உங்களை பாதுகாக்கிறது. தூய மிக்கேல் அதிதூதரின் வல்லமை உங்களை விட்டு விலகாதிருக்கட்டும். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.